நைஜீரிய பயணத்தை நிறைவு செய்துவிட்டு பிரேசில் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்று நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். பிரதமர் பயிர் காப்பீடு திட்டத்திற்கான கால அவகாசத்தை வரும் 30ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு. அவகாசத்தை நீட்டிக்க கோரி தமிழக அரசு கடிதம் எழுதியிருந்த நிலையில் அறிவிப்பு. அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கேரம் போட்டியில் தங்கம் வென்றார் தமிழ்நாட்டு வீராங்கனை காசிமா. இளையோரின் வெற்றி பெருமை கொள்ள செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி. மக்களின் வரி பணத்தை விரயம் செய்து 54 கோடியில் நடுக்கடலில் நினைவு சின்னம் தேவையா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ரெய்டை கண்டு தான் எப்போதும் பயந்ததில்லை. இன்னும் ஒரு ரெய்டு நடந்தால் அதிமுகவை பாஜகவுடன் இணைத்து விடுவார் என உதயநிதி விமர்சனம் செய்ததற்கு எடப்பாடி பழனிசாமி பதில். 94 வயது வரை மக்களுக்காக உழைத்த கலைஞரின் பெயரை அரசு திட்டங்களுக்கு சூட்டுவதில் என்ன தவறு? அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட் என்றெல்லாம் பெயர் சூட்டியது யார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. சில கரப்பான் பூச்சிகளுக்கும் விஷ ஜந்துக்களுக்கும் என்றைக்கும் தாங்கள் விஷ காளான்கள் தான். விஷ காளான் என எடப்பாடி பழனிசாமி சாடியதற்கு உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. மத்திய அரசின் நிதி ஆணைய குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை. வரி பகிர்வு அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு நிதியை வழங்க வலியுறுத்த உள்ளார் என தகவல். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 2553 மருத்துவ பணியிடங்களுக்கு ஜனவரி 27ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் தேர்வு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். சினிமா வாய்ப்பு இல்லாததால் ஏதாவது கூறி விளம்பரம் தேடுகிறார்கள். நடிகை கஸ்தூரி குறித்து அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் விமர்சனம். ஈஷா யோகா மையத்தில் பெண்கள் மூளை சலவை செய்யப்படுகிறார்கள் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் குற்றச்சாட்டு. உண்மைக்கு புறம்பான அவதூறு கருத்துக்களை பரப்ப வேண்டாம் என ஈஷா யோகா மையம் கண்டனம். சர்ச்சைகளுக்கு மத்தியில் OTT தளத்தில் இன்று வெளியாகிறது நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமண ஆவணப்படம். நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு தளங்களில் எடுக்கப்பட்ட காட்சிகளும் இடம்பெற்றுள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வெளுத்து வாங்கிய கனமழை. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதி. கொடைக்கானலுக்கு 12 மீட்டருக்கு மேல் நீளமுள்ள வாகனங்கள் செல்ல இன்று முதல் தடை. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை. ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் போட்டியிட உள்ளதாக தகவல். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மூலம் தீவிர அரசியல் பணியை தொடங்கினார்.
ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை உணவகத்தில் ஜோராக நடைபெறும் சட்டவிரோத மது விற்பனை. தட்டி கேட்ட சமூக ஆர்வலர் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. மதுராந்தகம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள உணவகத்தில் சாப்பிட்ட நடத்துனருக்கு உடல் நலம் பாதிப்பு. உணவில் பல்லி இருப்பதைக் கண்டு மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. திருத்தணியில் பொறியியல் கல்லூரி மாணவரை கஞ்சா போதை தாக்கிய இளைஞர்கள். தங்கச் செயினையும் பறித்து சென்ற நிலையில் ஒருவரை கைது செய்த காவல்துறை. டெல்லியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளை தவிர மற்ற அனைத்து வகுப்புகளும் இன்று முதல் ஆன்லைனில் நடைபெறும். காற்று மாசுபாடு காரணமாக டெல்லி அரசு நடவடிக்கை. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் அரசியல் கட்சிகள். மகாராஷ்டிராவில் தற்போது உள்ள சிவசேனா ஆட்சியில் மக்கள் நோய்வாய்ப்பட்டு உள்ளனர். மகா விகாஸ் அகாடி கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் எனவும் காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே நம்பிக்கை. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நிகழ்ந்து 100 நாட்கள் நிறைவு. 100 தீப்பந்தங்களை ஏந்தியபடி பொதுமக்கள் மற்றும் மருத்துவர்கள் நீதி கேட்டு போராட்டம். மணிப்பூரில் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெறுவதாக தேசிய மக்கள் கட்சி அறிவிப்பு. மீண்டும் வன்முறை கொழுந்துவிட்டு எரியும் நிலையில் இயல்பு நிலையை மீட்க அரசு தவறிவிட்டதாக அறிக்கை. பெய்ரூட்டில் உள்ள ரஸ் அல் நபா பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். ஹிஸ்புல்லா ஆயுத குழுவின் தலைமை செய்தி தொடர்பாளர் முகமது ஐப் உயிரிழந்ததாக தகவல். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 11 பேர் உயிரிழப்பு, 48 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் லெபனான் அமைச்சகம் தகவல். அமேசான் மழைக்காடுகளுக்கு சென்ற அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். வெள்ளை மாளிகை வரலாற்றில் அமேசான் காட்டிற்கு சென்ற முதல் அமெரிக்க அதிபர் என்ற பெருமையை பெற்றார். இலங்கையின் புதிய அதிபர் யார்? இன்று அறிவிக்கிறார் அதிபர் அனுரகுமார திசநாயக்க. உக்ரைன் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவிய ரஷ்ய ராணுவம். மின் பகிர்வு மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் 7 பேர் உயிரிழப்பு. மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் ஜப்பானை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி. இதுவரை விளையாடிய 5 போட்டிகளிலும் தோல்வியை சந்திக்காமல் அசத்தல். ப்ரோ கபடி லீக் தொடர் லீக் போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணி போராடி தோல்வி. ஆட்ட நேர முடிவில் 36க்கு 29 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றியை வசப்படுத்தியது ஹரியானா அணி. உலகத்தரமான அனுபவம் இந்தியாவில் இருந்து வெளியே செல்ல வேண்டும் என்ற ஆதங்கத்தில் உருவாக்கப்பட்டதே தனது லேமஸ் திரைப்படம். சென்னை விருது வழங்கும் விழாவில் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் பேட்டி. அல்லு அர்ஜுன் நடித்துள்ள புஷ்பா 2 திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. 9 மணி நேரத்தில் யூடியூபில் 3 கோடி பார்வைகளை கடந்து வரவேற்பு.
ரிஷப் ஷெட்டி நடித்து இயக்கும் காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் அடுத்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.